வணக்கம் நண்பர்களே. முன்ன டுட்டோரியலில் பார்த்தோன்னா ஒரு காம்போ பாக்ஸ் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கான இண்டெக்ஸோ இல்லை அதுக்கான நேம்ஸ் வந்து எப்படி வந்து கெட் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் ஒரு லிஸ்ட் பாக்ஸுக்கு எப்படி ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் வந்து அதுக்கான ஐட்டம்ஸை வந்து நீங்கள் உள்ளே போட முடியும் அப்படின்றத நான் இப்போ வந்து பார்க்குறேன். ஒரு லிஸ்ட் பாக்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஐட்டத்தை போடணும்னு நினச்சிங்கனாக்கா இது உள்ளே போனீங்கன்னாக்கா எடிட் ஐட்டம்ஸில் போயிட்டு நீங்கள் ஆரஞ்ச் மேங்கோ அப்படின்னு டைப் பண்ணி இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா லைக் அதே மாதிரி காம்போ பாக்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு வந்துடும். பட் ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ரோக்ராம்லேருந்து அதாவது C#இருந்து எப்படி வந்து இதுக்கு ரெக்கார்ட்ஸை பாஸ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி டேட்டா டேபிள்லேருந்து அதாவது டேட்டா பேஸ்லேருந்து ரெக்கார்டை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு காம்போ பாக்ஸில் பார்த்தோம். நம்ம இப்போ அதுவே வந்து லிஸ்ட் பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ டபுள் கிளிக் பண்ணுறேன், ஒரு ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி நான் காம்போ பாக்ஸுக்கு ரெக்கார்ட்ஸை கெட் பண்ணி வரதை பற்றி நான் எழுதியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ அதை பற்றி தேவையில்லை, ஜஸ்ட் நான் ஹெட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து என்ன எழுதுறேன்னா list box 1 dot items dot clear அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது இதே மாதிரி தான் காம்போ பாக்ஸ்லையும் காம்போ பாக்ஸ் 1 dot items dot clear வரும். இப்போ list box 1 dot items dot add இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள் கோட்டுக்குள்ளே எதுனாலும் போட்டுக்கலாம். டபுள் கோட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஆரஞ்சு அப்படின்னு டைப் பண்ணுறேன். லைக் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ டெக்ஸ்ட் வேணாலும் கண்ட்ரோல் V மேங்கோ அடுத்தது பனானா அடுத்தது ஆப்பிள். ஸோ நீங்கள் எப்படினாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ நான் பர்டிகுலராக எந்த ஐட்டத்தை நான் செலக்ட் பண்ணுறேனோ அந்த ஐட்டம் வந்து பார்த்தோன்னா எனக்கு அகைன் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து முன்ன எப்படி நம்ம காம்போ பாக்ஸுக்கு நம்ம எழுதணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இதை நான் ஜஸ்ட் வந்து இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன். எதுக்குன்னு நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ இந்த லிஸ்ட் வியூ அதாவது லிஸ்ட் பாக்ஸை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தோன்னா லிஸ்ட் பாக்ஸ் செலக்டட் இண்டெக்ஸ் சேஞ்ச் ஈவெண்ட் தான் வருது. இது உள்ள நான் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். சரி காப்பி பண்ணலையா, கண்ட்ரோல் C கண்ட்ரோல் V. இங்கே வந்து லிஸ்ட் பாக்ஸ் காம்போ பாக்ஸ் பதில் லிஸ்ட் பாக்ஸ் லிஸ்ட் பாக்ஸ் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் V கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ அதோட இண்டெக்ஸு என்னவோ அது வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு நீங்கள் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னாலும் சேம் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் நான் அப்படியே ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த கோட் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே காம்போ பாக்ஸ் பதில் நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் பாக்ஸ் நான் மாற்றிக்கிறேன். LIST லிஸ்ட் பாக்ஸு இங்கேயே என்ன பண்ணிக்கிறேன் LIST லிஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன் ரெக்கார்ட்ஸை. அகைன் அது உள்ள டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸு எனக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் டேட்டா பேஸில் போயிட்டு ஷோ கொடுத்தீங்கன்னா இது உள்ள மொத்த எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அதே ரெக்கார்ட்ஸ் தான் இப்போ நம்மளுக்கும் இங்கே டேபிள் உள்ள அதாவது லிஸ்ட் பாக்ஸ் உள்ள ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபெச் ஆகிடும். ஓகேவா. இப்போ நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறது வந்து என்ன மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் ஈச்சோ இல்லை ஃபார் லூப் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து சிம்பிள் மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். டேட்டா டேபிளில் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா லிஸ்ட் பாக்ஸ் 1 dot data source equal to dt அப்படின்னு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா
list box 1 dot display member equal to display memberன்றது எந்த காலத்தை வந்து நீங்க டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலத்தோட நேம் வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். நீங்க வந்து யூசர் நேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூசர் நேம் வந்து ஜஸ்ட் நீங்க காப்பி பண்ணிக்கங்க. சோ இதல வச்சிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிக்கலாம். சோ ஈஸியா வந்து ரெக்கார்ட்ஸை ஃபெட்ச் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் ஈச் எந்த லூப்பும் இல்லாமல் ரெக்கார்ட்ஸை நம்மளால் ஃபெட்ச் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. கீப் வாட்ச் ஆன். நீங்கள் வந்து தொடர்ந்து என்னோடய சேனல்ஸை பார்த்துட்டே இருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தேவையான வீடியோஸ் வந்து நான் டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து அப்ளை பண்ணி